சமாதானம் அடைஞ்சால் மட்டும்தான், சமாதானத்தை ஊன மட்டும்தான் நமக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. சமாதானத்தை வெறுமைன்னு சொன்னால் அது வாழ்க்கையே கிடையாது. நரக வாழ்க்கை இங்கேயே ஆரம்பிச்சு. இப்போ நம்ம சமாதானத்தை திரும்புகிறோம், அமைதியை விரும்புகிறோம். எனக்கு சொந்தமாக அமைதி தேவைப்படுது, குடும்பத்தோட சமாதானம் வாழணும், சமுதாயம் சமாதானம் வாழணும். சமாதானம் கிடைக்கக்கூடிய பாதை என்னுடைய பாதையாக இருக்குது. அவனுடைய பாதையில் சமாதானம் விரும்பிட்டே இருந்தோம்னு சொன்னான், அதுக்கு வந்து அமைச்சிட்டே இருப்பான். நம்ம புதிய படைப்பை படித்து நமக்காக பாதை அமைக்கப்பட்டே இருக்கும். இந்த சமாதானத்தை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சட்டத்துக்கு போகிறோமா, இல்லை சமாதானத்தை நினைச்சிருக்கிறோமா, இல்லை விரும்பி கேட்கணுமா வாழ்க்கையின் காலம் எல்லாம் அப்படின்னு இதை கவனிக்கலாம். சோதனைக்காக கொடுத்து உண்மையிலே யார் வந்து இந்த சமாதானம் விரும்புகிறாங்களோ, இந்த அமைதி விரும்புகிறாங்களோ, இந்த நிம்மதி விரும்புகிறாங்களோ, ஆரோக்கியம் விரும்புகிறாங்களோ, யார் மனிதராக வாழ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் தெரிந்த வாழ்க்கை. மனிதனாக வாழ்ந்தால் போதும், மகான வாழ அவசியமே இல்லை. நான் இப்படி வரணும் அப்படி வரணும் நினைக்க வேண்டாம். நான் ஹாஜி ஆகணும், ஆலிம் ஆகணும், அல்லது ஆன்மீகம் ஆகணும், நான் மகான் ஆகணும், இல்லை மனிதனாக வாழ சொல்கிறான். அவ்வளோ பெரிய உயர்வான படைப்பு மனிதன் நிலை. அப்படி மனிதனை வாழ விரும்புறீங்கன்னு சொன்னால் சமாதானம் கொடுக்குறேன். அந்த மனிதனுக்கு குணம் முக்கியம். அந்த குணத்தை விரும்பி சொன்னா உயர்வான அமைப்பு அமைக்கிறேன். மனிதனுக்கு உயர்வான நிலையாக இருக்குது.